கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த யோவான் என்பவர் நம்முடைய சுவிசேஷ புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல முதல் வார்த்தையில் 14வது வார்த்தையை நாம் வாசித்து பார்க்கும்போது இப்படியாய் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனத்தை பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆதியிலே பிதாவாகிய தேவனோடு வார்த்தையாய் இருந்தவர் குறிப்பிட்ட காலம் வரும்போது அவர் பூமியிலே வாசம் பண்ணுகிற மக்களை ரட்சிக்கும்படியாக ரட்சகராக அவர் வந்தார். வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகி அவர் நம் நடுவிலே உலாவினார் என்று வேதவசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை ரட்சிக்கும் ரட்சகராக அனுப்பினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்காக இந்த பூமியை சந்திக்க வந்தார், ரட்சிக்க வந்தார் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன? உலகத்தினுடைய மக்கள் யாவரையும் ரட்சிக்கபடியாய் வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தமா? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று அர்த்தமா? மேசியா என்றால் தேவனுடைய குமாரன் என்று அர்த்தமா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக மக்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவரே என்னுடைய ரட்சகர், அவரே பாவத்துக்காக சாபத்துக்காக வியாதிகளை நீக்கக்கூடிய பரிகாரியாக இந்த பூமியில வந்தார், அவர்தான் என்னுடைய ஆண்டவர், அவர்தான் என்னுடைய ரட்சகர் என்பதை இன்னும் கூட மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்னவென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். நித்திய ஜீவன் என்பது மனிதன் 60, 70 அல்லது 80 வயதுல 100 வயதுல மரித்து போகிறான். மரித்த பிறகு அவருடைய ஆத்மா அழிவுக்குள்ளே போகக்கூடாது, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்படியானால் மனிதனுக்கு 2 வாழ்க்கை இருக்கிறது. பூமியில வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பரலோகத்துல வாழப்போகிற எதிர்கால வாழ்க்கை. இந்த எதிர்காலத்துல தேவனோடு கூட வாழக்கூடிய பெரும் வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இப்போது கொடுத்து விடுகிறார். அதுதான் நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அதுவாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் நீக்கபடி நம்முடைய ஜீவனை கல்வாரி செல்விலே கொடுக்கபடி வந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் நீக்கப்படுகிறது, வியாதிகள் நம்மை விட்டு மறைகிறது. இயேசு ஒருவரே நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை பொருந்தி ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்படி இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அவருக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது? ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரனாக பிறந்தார் என்று லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். அவர் பிறந்த போது பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் உன் வயிற்றிலிருந்து பிறப்பார் என்று மரியாதைக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி. அவர் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன். அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை ரட்சிக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். சங்கீத புத்தகத்துல 103வது சங்கீதத்துல 3, 4, 5 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாழ்வை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப நமது வயது வாழவது போலாகும்படி செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர்தான் ரட்சகர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் நீக்கப்படுகிறது, வியாதிகள் மறைந்து போகிறது, பில்லி சூனிய கட்டுகள் அறுந்து போகிறது. இயேசு ஒருவரே எல்லாவற்றுக்கும் முடிவா இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரிடத்திலே கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. முடிவில் அது விளங்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கும் கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, இன்னும் எனக்கு நன்மை கிடைக்கவில்லையே, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, இன்னும் நான் துக்கத்தோடு இருக்கிறேனே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசுவிடம் வாருங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை, சாபங்களை, வியாதிகளை உங்களை விட்டு நீக்கி பொது வாழ்வு கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். 12 வருடமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்ரீ ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டார். இந்த இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், சாபங்களை நீக்குகிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்று அவள் கேள்விப்பட்டார். அவளுக்கு 12 வருட காலமாக பெரும்பாடு இருந்தது, உதிரப்போக்கு இருந்தது. எவ்வளவோ மருத்துவத்தில் போனால், தன் ஆசி முழுவதும் செலவழித்து பார்த்தார், அவளுக்கு சுகமே கிடைக்கவில்லை. ஒரு நாளிலே யோசித்தார், இந்த ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும் என்று. அவள் யோசித்து சில நாட்களிலே அந்த வழியா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் ஓடோடி சென்றார். முன்பதாக போய் எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதுன்னு சொல்ல அவள் மனம் பூசிற்று. பின்பதாக சென்று வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், அப்போது சொசமாவேன் என்று அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் பின்பதாக சென்று வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். என்ன ஆச்சரியம்! உடனடியாக அவருடைய உதறு ஊரல் நின்று போயிற்று. ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுத்தார், அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டாள். இயேசு திரும்பி பார்த்து கேட்டாள், என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டாள். அங்க இருக்கிறவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு ஜனக்கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கும் போது என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்ட ஒரு நபரை நான் அறிவேன், அவர்களுக்குள்ள வல்லமை சென்றது, அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொன்னார். இந்த ஸ்ரீ முன்பதாய் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தை விழுந்து, அந்த பெண்மணி நான் தான், அந்த சுகம் பெற்ற நபர் நான் தான், என்னை இப்படிப்பட்ட வியாதி 12 வருடமா இருந்தது, உடைய வஸ்திரத்தை ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டபோது எனக்கு சுகம் கிடைத்தது என்று சாட்சி சொன்னார். பிரியமானவர்களே, இதுக்கு உங்களுக்கு வியாதி உண்டா, பிரச்சனை உண்டா, போராட்டம் உண்டா? உங்களுக்கான விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 15-16 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே தேவாலயத்துக்கு வெளியே சப்பானியா ஒரு மனிதன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பான். அங்கே பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அவன் பிச்சை கேட்டான். அங்கே பேதுரு சொன்னார், நீ எதிர்பார்க்கிற பொண்ணு வெளியே என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் கையை பிடித்து நசரேயனான இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்னான். என்ன ஆச்சரியம்! உடனடியாக அவருடைய கைகளும் கால்களும் பலன் கொண்டது, திடனடைந்தான். எழுந்து நின்று நடந்து குதித்து துதித்து தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். என்ன ஒரு அற்புதம்! இயேசு செய்த அதே மாதிரி அற்புதத்தை பேதுரு என்கிற சீஷனும் அவர் மூலமா செய்யப்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இன்றைக்கும் நீங்கள் அற்புத சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வியாதியோடு இருந்து, சுகவேனத்தோடு இருந்து, கவலையோடு இருந்து, கண்ணீர் சிந்தி வருந்துகிறீர்களா? இன்றைக்கான உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கான ஜெபத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டு. அப்போஸ்தலர் 3:15 வசனப்படியாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்வாங்க சுகத்தை இயேசுவின் நாமத்திலே இவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிற வசனத்தை படிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:16, அவருடைய நாமத்தை பற்ற விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இன்றைக்கு உங்களுக்கு சர்வாங்க சுகம் தேவையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தினுடைய பலன் இன்றைக்கு சுகம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக நம்முடைய உள்ளத்துல ரட்சகர் என்று சொல்லி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தில் விசுவாசம் கொண்டவர்களாய் அவர் இருதயத்துல விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய பொன்னான நாள். இன்றைய தினம் விட்டால் நாளைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஆகவே இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய விடுதலை நாள், இன்றைய ரட்சிப்புக்குரிய நாள். ஆண்டவர்கள் அன்போடு கூட அழைக்கிறார், இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். கல்வாரி சிலுவையிலே மரித்த போது இருக்கரம் நீட்டி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இயேசு கரம் நீட்டி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது தேவனுடைய அன்பின் அழைப்பு. என் ஆண்டவருடைய அன்பின் அழைப்பை நான் கேட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டால் தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர்
16:31 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம் நமக்குள்ள வந்தால் ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த புத்தகத்துல படிக்கலாம். எபேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நான் படித்து பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த தேவனுடைய ஈவு யாருக்கென்று கொடுக்கப்படுகிறது என்றால் எபேசியர் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்தவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். மரித்து கிடந்தவங்களை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு இயேசுவை விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்னும் ரட்சிப்பை பெறாதவர்களுக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் உங்களை ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். ரோமர் நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவத்தை எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே ரட்சிப்புண்டாகும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்னைக்கு வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, இடத்துல வருகிறேன். என் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் என்னுடைய மரணத்துக்குரிய இந்த சுபாவத்தையும் என்னை விட்டு நீக்க போடுங்க. இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பைத்தாங்க, பாவத்திலிருந்து விடுதெடுத்தாங்க, பரிசுத்தமான வாழ்வைத்தாங்க. உலகத்தில் எத்தனையோ இடங்களில் போய் பார்த்து விட்டேன், எனக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை, மீட்பு கிடைக்கவில்லை. கல்வாரி சிலுவை ஆண்டை வருகிறேன், உடைய பாதம் அணிந்து மை துதிக்கிறேன், மை சோத்தரிக்கிறேன், மை ஆராதிக்கிறேன், மை மகிமைப்படுத்துறேன். எனக்கான ரட்சிப்பை இலவசமாய் தருகிறவரே, என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன். என் பாவங்களை எனக்கு மன்னித்து எனக்கு புது வாழ்வு தாங்க. தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் 28:17 வாசித்து பார்க்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுக்கிட்டவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு இரக்கம் பெற தேவனுடைய சமூகத்துல வாருங்கள். சங்கீதம் 32:1-2 சொல்லப்பட்டிருக்கு. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ள தேவனுமாய் இருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்க கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மறைத்தார். நாம் செய்த பாவத்தினாலே நாம் தண்டிக்கும் தண்டனை கூறியவர்களானோம். நாம் மீட்பு இல்லாமல் தவிக்கிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அன்பின் அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என் மகனே, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். துக்கத்தோடு இருக்கிறீர்களா, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, வேதனையோடு இருக்கிறீர்களா, உங்களைத்தான் இயேசு அழைக்கிறார். இயேசு ஒன்றை வாங்க, கல்வாரி சிலுவை ஒன்றை வாங்க, உங்களுக்கான விடுதலை பெற அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நம் ஆண்டவரத்துல கதறும் போது நம்முடைய பாவங்களை மன்னித்து சொந்த மகளாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவை உள்ளத்துல விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு வருகிறது. செகை என்று ஒரு வாலிபன் இருந்தான். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். இயேசு நல்லவர் என்று கேள்விப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில ஆசை இருந்தது, அந்தஸ்து இருந்தது, சொத்து இருந்தது, சுகம் இருந்தது, அரசாங்க வேலை இருந்தது, நிம்மதி இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். ஒரு நாளில் அவர் போய் கொண்டிருக்கும் போது இயேசு எதிர்க்க வருகிறான் என்று கேள்விப்பட்டான். ஆண்டவர் வருகிற பாதைக்கு முன்பதாக ஓடி சென்று ஒரு காட்டத்து மரத்து மேல உட்கார்ந்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். ஆண்டவர் அந்த மரத்தின் கீழே இந்த சகைவை இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில தங்க வேண்டும் என்றான். அவன் மகிழ்ச்சியோட சமாதானத்தோட இறங்கி இயேசுவின் வீட்டுக்கு வருகிறாரா என்று இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டவனாய் மகிழ்ச்சியோட வந்தான். இயேசுவை கூட்டிக் கொண்டு தன் வீட்டுக்குள்ள போனான். போகிற வழியில சொன்னான், ஆண்டவரே, நான் யார் இடத்திலாவது அநியாயமா வாங்கினாலும் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன். என்னுடைய சொத்துல ஆசையில பாதியை ஏழைகளை கொடுக்கிறேன். ஒரு உள்ளத்துல பரவசம் வந்தது, மாற்றம் வந்தது. நான் கொடுக்கிறேன், அநியாயமா வாங்கினதை 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். அந்தவன் சகை வீட்டுக்குள்ள இயேசு பிரவேசிக்கும் போது சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பார் வேண்டுமானால் உன் வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் மறைய வேண்டும் என்றால் உன் உள்ளத்தை திறந்து இயேசுக்கு ஒப்புக் கொடுங்க. இயேசு உங்கள் உள்ளத்துல வருவாரானால் இன்றைக்கே ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், இன்றைக்கே ஒரு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல வந்து விட்டால், உங்கள் வீட்டில வந்து விட்டால் உங்கள் வீட்டிலே சமாதானம் உண்டு, உங்கள் உள்ளத்துல சமாதானம் உண்டு.
யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல இப்படியாய் படிக்கிறோம். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். Today is the day of salvation. Today Jesus is calling you, come draw near unto me, my dear son and daughter. Today you are going to take rest in me. இனி என்னிடத்தில் வருவாயானால் உனக்கு எளிதானது உண்டு. இனி பாவத்தை சுமக்க வேண்டாம், வியாதியை சுமக்க வேண்டாம், துக்கங்களை சுமக்க வேண்டாம், வேதனைகளை சுமக்க வேண்டாம். இயேசு உனக்கு எளிதானதை தருகிறார். ஒரு பரிபூர்ணமான விடுதலையை, சமாதானத்தை, ரட்சிப்பை கொடுத்தவங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவரை கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக சிலுவிலே தொங்கி மரித்ததை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். அன்றைக்கு 12 வருடமாய் பெரும்பாட்டுள்ள ஸ்திரீக்கு யாதொரு விடுதலை கிடைத்தது. அன்றைக்கு சகி என்ற வாலிபனுக்கு மனதில பாவத்தோடு இருந்த, மனபாரத்தோடு வாழ்வோடு அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு உன்னுடைய பாரம் என்ன? இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனை என்ன? இன்னைக்கு உன்னுடைய போராட்டம் என்ன? இன்றைக்கு இயேசுவண்டை ஆண்டவர் கரம் நீட்டி அழைக்கிறார். இயேசுவிடத்துல வரும்போது நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து அவர் நம்மை ஆஸ்வதிக்கிற கர்த்தரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்கு வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார். நீ இருக்கிற வண்ணமாகவே இயேசுவண்டை வா. உன் உள்ளத்தை திறந்து நீ செய்த காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னவெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் அறிக்கை செய். ஆண்டவரே, நான் பாவியாய் வருகிறேன். இத்தனை பாவத்தை உனக்கு விரோதமாய், என் குடும்பத்தாருக்கு விரோதமாய், என் மனைவி மக்களுக்கு விரோதமாய், என் அயலாருக்கு விரோதமாய் இத்தனை பாவங்களை செய்திருக்கிறேன். என் மனதில நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. முடித்தல் அறிக்கை எழுகிறேன், என்னை மன்னியும், எனக்கு புது வாழ்வு தாங்க, எனக்கு விடுதலை தாங்க என்ற அன்போடு ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் சிந்தி உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பாயால் இன்றைக்கு உன் உள்ளத்தை மாற்றுவாங்க. உடைய உள்ளத்தில் இருக்கிற கரைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் உன்னை விட்டு விலக்கி போட்டு உன்னை ஆஸ்வதிக்க தேவனாகிய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான சகோதரிய சகோதரியே, உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கான விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்போது நீங்கள் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு ரட்சிப்புக்கான நாள் இதுதான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேளையிலே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரோடு வருகிறோம், பிரச்சனையோடு வருகிறோம், பாவத்தோடு வருகிறோம், போராட்டத்தோடு வருகிறோம். எனக்கு விடுதலை தரமாலே முடியும் ஆண்டவரே. என்னுடைய விடுதலை உம்முடைய நாமத்திலே உண்டு. உம்முடைய சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கல்வாரியில சிந்தின ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என் பாவங்களை என்னை விட்டு விலக்கி போடுங்க. என்னை பரிசுத்தமாக்கி உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உடைய வார்த்தையினாலே நிரப்பி அன்றைக்கு சதையை கொடுத்த புது வாழ்வை, அன்றைக்கு பெரும்பாலும் செய்தி கொடுத்த விடுதலையை எனக்கும் கொடுத்து என் குடும்பத்தாருக்கு கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வழக்காரத்துல கொடுக்கிறோம். உடைய அன்பின் பிரசனத்தினால் நிரப்புங்க. கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை தாங்க, ஒரு நிம்மதியை தாங்க, ஒரு சமாதானத்தை தாங்க. ஆண்டவரே, நம்முடைய திருக்காரத்துல போகிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துறோம். எல்லாருமே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.